இந்த மிஷின் பாத்தீங்கன்னா முழுமையா டொமஸ்டிக் யூஸ் பண்ற மிஷின். இந்த மிஷினோட மாடல் நம்பர் வந்து சிங்கர் 8280 மாடல். இதுல ஆட்டோமேட்டிக்கா நூல் கோக்கக்கூடிய மெக்கானிசம் இருக்கு. இதுல அவங்க நூலை இந்த இடத்துல இந்த இதுல வச்சுட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா நூலை அந்த நூல் ஊசி வந்து அந்த நூலை பிக்கப் பண்ணிக்கும். இந்த மெக்கானிசம் அடிஷனலா இருக்கனால எவ்வளவு வயசானாலும் இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். எல்லா டிசைன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 7 வகையான டிசைன் இருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. மென்ஸு ஷர்ட் பேண்ட்டு, பாய்ஸு ஷர்ட்டு ட்ரௌசர் அண்ட் உமன்ஸ் ப்ளவுஸ் சுடிதார் கோர்ஸு, நான் ப்ளீட்டடு லாங் ஃப்ராக் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட் 100 ரூபா தான். டெய்லரிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார், நான் விலாசினி ஸ்ரீ மிஷின் கம்பெனிலேருந்து செல்வகுமார் பேசுகிறேன். சார், நம்ம இப்போ 8280 கூடிய மாடலில் பார்க்க போகிறோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா முழுமையாக டொமஸ்டிக் யூஸ் பண்ணுற மிஷினு. இந்த மிஷினோட மாடல் நம்பர் வந்து சிங்கர் 8280 கூடிய மாடல். இது ஒரு நல்ல மாடல். நீங்கள் 8280 கூடிய மாடல் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஃபேஷன் மேக்கர் 8280 இங்கே இருக்குது, பார்த்துங்க. 8280 இது ஒரு நல்ல மாடல். இதில் நிறைய ஸ்பெசிஃபிக் இதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வயசானவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நூல் போட முடியாது, ஊசியில நூல் கோக்கு கஷ்டமா இருக்குன்னா இதுல ஆட்டோமேட்டிக்கா நூல் கோக்கக்கூடிய மெக்கானிசம் இருக்கு. இதுல அவங்க நூலை இந்த இடத்துல இந்த இதுல வச்சுட்டா போதும், இந்த இதுல நூலை வச்சுட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா நூலை அந்த நூல் ஊசி வந்து அந்த நூலை பிக்கப் பண்ணிக்கும். இந்த மெக்கானிசம் அடிஷனலா இருக்கனால எவ்வளவு வயசானாலும் இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். இது இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா டிசைன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 7 வகையான டிசைன் இருக்கு. இது 7 வகையான டிசைன்லாம் அடிஷனலா நம்ம வந்து தையல் கூட நம்ம பண்ணிக்கலாம். அந்த 7 வகையான இன்பில்ட் டிசைனே 7 வகையான இன்பில்ட் டிசைன் இருக்கு. ஸோ அது இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் இருக்கு, ஜிக்ஜாக் இருக்கு. இந்த ஜிக்ஜாக் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த விட்டு நீங்க இதுல 0 to 1ல நீங்க இந்த விட்டை எவ்வளவு வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். காமிச்சிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷாலிட்டி இந்த மிஷின்ல இது அடிஷனலா இருக்கு. இல்ல 2 விஷயம் இந்த மிஷின்ல அடிஷனலா இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த வித்தை அட்ஜஸ்ட் பண்றது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா த்ரெட் கோக்குற மெக்கானிசம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதான் நிறையவங்களுக்கு தேவைப்படும். மிஷின் யூஸ் பண்ணணும்னு இருக்கும், ஆனா அவங்களுக்கு நூல் போடுறது கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு இந்த மிஷின் வந்து ரொம்ப வரப்பிரசாதமா இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த டிசைன்லாம் இருக்கு. டிசைன் ஸ்டிச்சில் பாத்தீங்கன்னா ஸ்கேலப் இருக்கு. இந்த காஜா அடிக்கிறது, பட்டன் ஹோல் ஷூவிங் சொல்லுவாங்க இல்லையா, இது 3 ஸ்டெப்ல இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுல எல்லா டிசைனும் இதுல இருக்கு. இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இந்த இதுல டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா சில முக்கியமான கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னா நூல் பைண்டிங் பண்ணணும்னா இதை பின்னாடி இழுக்கணும். நமக்கு இந்த மிஷின்ல நல்ல அட்வான்ஸ் மாடலா இருக்கு. நம்ம வைண்டிங் பண்ணோம்னா இப்போ இது வைண்டிங் பண்றக்கூடிய பொசிஷன்ல இருக்கு. இங்க தள்ளிட்டோம்னா வைண்டிங் பண்ணாது, இதை இங்க தள்ளிட்டோம்னா வைண்டிங் பண்ணா இங்க தள்ளிட்டா போதும், அவ்வளவுதான். பாவின் போட்டு நம்ம வைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பாவின் இதுல இது பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாம நூல் கட் பண்ற இங்க ஒரு சிஸ்டம் வச்சுக்காம பாருங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்ச உடனே நூல் தையல் பண்ணிக்கலாம். கையில இந்த நீங்க பாத்தீங்கன்னா நூலை இப்படி இதுக்குள்ள போட்டு பண்ணீங்கன்னா கட் ஆயிடும், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஈஸியா நம்ம நூலை கட் பண்ணிக்கலாம். எல்லா வசதியுமே இந்த மிஷின்ல இருக்கு. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா எல்லா டிசைனுமே இங்க அடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. இல்ல எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு டிசைன் போடணும் அப்படின்னா இதெல்லாம் இந்த ஸ்காலப் சொல்றேன் இல்லையா, இன்ஸ்கட்ல எல்லாம் கீழே பாத்தீங்கன்னா பாட்டப்ல நல்ல அருமையா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுல லேடிஸ் பண்ணிக்கலாம், நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு டிசைன். ஆமா, இது ஒரு டிசைன். இது வந்து இந்த இன்ஸ்கட்ல பாட்டம் ஸ்காலப். இது ஒரு டிசைன் தான். சோ இது இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இது ஜிக்ஜாக் டிசைன். இது வந்து நம்ம க்ளோஸா வச்சிருக்கு. இது கொஞ்சம் கேப் அதிகமா இருக்கு, இது கேப் வந்து கம்மியா இருக்கு. இதெல்லாம் நம்ம இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா டிசைனுமே
இந்த டிசைன்ல இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஜிக்ஜாக்கா இருந்தா இதுல வந்து விட்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வசதியெல்லாம் இருக்கு. நூல் ஆட்டோமேட்டிக்கா போட்டுக்கலாம். இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் எல்லாம் போட்டு நம்ம கான்ட்ராஸ்ட் கலர்ல இந்த மாதிரி எப்படி வச்சிருக்கோமோ இது வந்து ப்ளூ கலர் ஒயிட் கலர் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி வேற கலர்ல கூட கான்ட்ராஸ்ட் கலர்ல க்ளோஸா டிசைன் எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா அவ்வளவு அருமையா இருக்கும். நல்ல ஒரு டிசைன் மிஷின் நல்லா இருக்கும். எல்லாரும் பேசிக் மாடல்ல கொஞ்சம் கம்மியான விலையில கேட்கறவங்களுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின். பேசிக் அடுத்த மாடல் பேசிக் மாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நூல் எல்லாம் எடுக்காது. இல்ல ஆட்டோமேட்டிக் நூல் எடுக்கிறது இருக்கு, டிசைன் இருக்கு. இது எல்லா வகையிலுமே வீட்டுல இருந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல மிஷின், நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த மிஷின்லயும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபீடாக் பாருங்க. பெரிய இது ஒண்ணு, ரெண்டு பின்னாடி ஒண்ணு, இந்த பக்கம் இவ்வளவு ஃபீடாக் பாருங்க. இந்த பக்கம் ஒரு பெருசு, இந்த பக்கம் ஒரு சின்னது, இந்த பக்கம் ஒரு பெருசு சின்னது, இந்த பக்கம் ஒரு பெருசு. இந்த மாதிரி ஃபீடாக் வந்து ரொம்ப பெருசா இவ்வளவு ஹெவியா கொடுத்துருக்கிறதுனால நீங்க என்ன துணியை வச்சாலும் ஈஸியா தள்ளும். நம்ம எந்த கஷ்டமும் இல்லை. இந்த துணியை ஃபீடாக் மட்டும் பெருசா வச்சு தள்ளிருமானா தள்ளாது. அதுக்கு சிங்கர் கம்பெனில புதுசா டிசைன் பண்ணி 60 வாட்ஸ்ல ஹெவியான மோட்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஜீன்ஸு கூட நீங்க ஒரு 6 மடிப்பு மடிச்சுட்டு தைச்சா கூட இந்த மிஷின்ல ஈஸியா தைக்கும். நான் தைச்சு காமிக்கிறேன். ஜீன்ஸ்ல பாருங்க, தைக்கும் போது காமிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா அடிஷனலா நூல் போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நூல் போட்டுக்க டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு அந்த ரூட் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இதை பார்த்து நீங்க நூல் போட்டுக்கலாம். ஆமா, அது நூல் போறது கஷ்டம் கிடையாது. ஆமா, ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா நூல் போட்டுக்கலாம். பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா வந்து ஈஸியா கோர்த்துக்க முடியும். அதோட கைட் லைன் எல்லாமே இங்க போட்டிருக்காங்க. ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின்ல இந்த கைடை மாத்திட்டு இதுக்கு என்ன நம்ம துணி எல்லாம் புடவை எல்லாம் உருட்டி அடிக்கிறோம் இல்லையா, பீக்கோன்னு சொல்லுவோம். அந்த இது வந்து பீக்கோக்குள்ள கைடை மாத்திங்கன்னா இந்த கைடை மாத்திட்டு பீக்கோ கைடு போட்டோம்னா அதுல புடவை உருட்டி அடிக்க வேண்டியதும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மிஷினை சிக்ஜாக் அடிச்சுக்கலாம். சிக்ஜாக் அடிச்சுக்கலாம். இது வந்து சிக்ஜாக் மிஷின்னே சொல்லுவாங்க. சரியா, இது ஒரு நல்ல மாடல், நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்கி பயன்படுத்துங்க. இதுல வந்து இப்போ எல்லா துணியுமே தைக்கலாம். குழந்தைங்க கவுன் முத கொண்டு பெரியவங்க சட்டை, பேண்ட், ஜீன்ஸ், மென்ஸோட பெல்ட் கில்ட் எல்லாமே தைக்கலாம். எல்லாமே தைக்கலாம். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதான் கேக்குறாங்க, இந்த மிஷின்ல வந்து ஜீன்ஸ் பேண்ட் தைக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் தைக்கும். 5-6 மடிப்பு மடிச்சு தைச்சா கூட இது தைக்கும். அந்த அளவுக்கு நல்ல டிசைனா பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, நாங்க இந்த மிஷின்ல திக்கான துணி எல்லாம் தைக்கலாம்னு சொல்லியிருந்தேன். பாருங்க எவ்வளவு திக்கான துணி எல்லாம் தைக்கிறேன்னு பாருங்க. ஸோ எந்த துணியும் தைக்க முடியாதுன்னு இப்போ இந்த மிஷின்ல வைக்கல. இது பேசிக் மாடல். இதுல இவ்வளவு திக்கான துணி எல்லாம் தைக்குது, நீங்க பாத்துங்க. ஸோ எல்லா ஜீன்ஸ் எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ண எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தைக்கும் போது தெரியுங்க, லைட் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. எல்இடி லைட் இருக்கு. நல்ல பிரைட்டா அருமையா இருக்கும். அதாவது புது ட்ரெஸ் தச்சுக்கலாம். ஜீன்ஸ் மாதிரி ட்ரெஸ் நீங்க ஆல்டர் பண்ணணும் அப்படினால நீங்க வீட்ல உள்ளவங்க இத பண்றதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டபிளான மிஷின். ஆமா, நல்ல வீட்டு யூஸுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட்டபிளான அது மிஷின். அது மட்டும் இல்ல, மற்ற மிஷின்களுக்கு பாத்தீங்கன்னா டேபிள் இருக்கும், ஸ்டாண்ட் இருக்கும். அது வைக்க தனியா இடம் வேணும். இது வந்து ஒரு தனியா ஒரு சின்ன டேபிள் டாப் மிஷின். இது நீங்க யூஸ் பண்ணி முடிஞ்சாச்சுன்னா பாக்ஸ்குள்ள தூக்கி வச்சு நீங்க உள்ள வச்சிடலாம். அதோட வேலை முடிஞ்சிடும். இது ரொம்ப சிம்பிளானது. வேலை இருக்கிற நேரத்துல எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சா தூக்கி மேல பரன்லயோ எங்கேயோ வச்சுக்கலாம், இல்ல பீரோல வச்சுக்கலாம். நமக்கு இடம் அடைக்காது, வசதியான மிஷின். நல்ல எல்லா டிசைனும் போட்டுக்கலாம். நல்ல ஒரு மிஷின். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஜீன்ஸ் பேண்ட், ஷர்ட்டை எல்லா ட்ரெஸ்ஸுமே தைக்க முடியும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க, இதுல ஜீன்ஸ் தைக்கலாமா, பேண்ட் தைக்கலாமா, பெல்ட் அட்டேஷன் பண்ண முடியுமா, ஜிப் தைக்காம இருக்கிறீங்க. எல்லாமே தைக்க முடியும். பட்டு கொஞ்சம் ஸ்லோவா தைக்கும், அவ்வளவுதான். பட் வந்து இது உங்களுக்கு ஓன் யூஸ்க்கு மட்டும் தான் வாங்கி செஞ்சுக்க முடியும். இந்த மிஷின் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 8280 மிஷின்ல தைச்சதான். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஐடியா கிடைக்கும் என்னென்ன டிசைன் வருதுன்னா. இது மட்டும் இல்ல, இதுல வந்து இந்த டிசைனை ஒட்டி நம்ம கொஞ்சம் கிரியேட் பண்ணி